சவுத்ல வந்தது ஃபிலிம்ஸ், மலையாளம், தமிழ் என்னெல்லாம் பண்ணீங்க? ஹிந்தியில அந்த படம் ரிலீஸ் ஆகல, ஃபுல்லா முடிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் காப்பி வந்தது. ஆனா என்னன்னு தெரியல, அந்த படம் ரிலீஸே ஆகல. அந்த படம் ரிலீஸ் ஆகாதனால எனக்கு வந்து ஹிந்தி சினிமால வந்து சுத்தமா எந்த படங்களும் வரல, இல்ல எந்த வாய்ப்பும் இல்லை. அப்போ வந்து மலையாளம் படங்கள் இருந்து ஆஃபர் வருது. யாரோ I don't know, they saw my picture somewhere or something. டைரக்டர் பிரியதர்ஷன் சார் மூலமா அவரோட ஸ்கிரிப்ட்ல ஒரு படம் எனக்கு வந்து கேட்டாங்க. அதுதான் கிண்ணறி புரையோரம். That was my first Malayalam film. So I did that film. Srinivasan sir was the hero. And அந்த படம் நல்லா போச்சு. இட் வாஸ் அ குட் ஃபிலிம். அதுக்கப்புறம் 2-3 நிறைய படங்கள் மலையாளம்ல பண்ணேன். 2-3 ஃபிலிம்ஸ் பண்ணும்போது இங்க தமிழ்ல வந்து தொட்டாச்சி நீங்கின்னு ஒரு படத்துக்கு எனக்கு கேட்டாங்க. ஆமா, கேட்டாங்க. சரி, ஓகே, இதுவும் ஒரு படம் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தேன். இட் வாஸ் அ வெரி ஸ்மால் கேரக்டர். சரி, ஓகே, பண்ணிடலாம், மெதுவா நமக்கு ஏதாவது கிடைக்கும், நல்லது கிடைக்கும் நினைச்சிட்டு அந்த படம் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து கல்லூரி வாசல்னு ஒரு படம். So those were all the stepping stones, I think. And then the big film like Kadal Kottai came to me.